ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 20 நிமிஷத்தில் தைக்கலாம்னு சொல்கிறாங்க நிறைய பேர். நானுமே நான் டெய்லி தைக்க தாங்க செய்கிறேன். ஆனால் என்னால் 1 ஹவர் ஆகுது, இல்லை 40 நிமிஷம் ஆகுது, இல்லை எனக்கு 1.5 மணி நேரம் ஆகுது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நீங்கள் எப்படிக்கா அரை மணி நேரத்தில் தைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி டவுட் இருக்கவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லா விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களாலையும் நான் தைச்சி முடிக்கும்போது நீங்களுமே தைச்சி முடிச்சிருவீங்க. 20 நிமிஷம் தான் ஆகும். அது என்னலாம் அப்படிங்கிறது அந்த வீடியோ இருக்க போது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மணி கரெக்டாக 6:05 ஆகுது. நான் 6:30க்கு இந்த ப்ளவுஸை முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். 25 நிமிஷம் எடுத்திருக்கேன். நான் 25 நிமிஷத்தில் முடிக்கிறேனா அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் பட்டி தான் ரெடி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ரெடி பண்ணும்போது ஃபஸ்ட்டு மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா நான் நல்ல பீஸ் இருக்கிற மாதிரி வச்சு தையல் போடுறேன். அதுக்கப்புறமா அதை வெளியில் திருப்பி ஒரு படிமான தையல் போட்டு அதுக்கு மேலே இன்னொரு தையல் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக நான் தையல் போடுறேன். இதே மாதிரி இன்னொரு சைடு தைக்கும்போது மேல் பக்கம் நமக்கு உள் பக்கம் வர்றத கிளாத்தை வச்சு நான் தைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறமா நான் ஒரு தையல் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தையலும் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா பட்டி ரெடி ஆகிட்டு. இதுக்கு மினிமம் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்தை தைச்சிடலாம். நான் எப்போவுமே ஒவ்வொன்றும் தைக்கும்போது இவ்வளோ நிமிஷம் தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால தான் என்னால் ஃபாஸ்ட்டாக தைக்க முடியுது. நீங்களுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாத்தையுமே அளந்து பார்த்துட்டு அளவு ப்ளவுஸை வச்சு கட் பண்ணிக்கிட்டேன். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தைச்சாலும் அளவு ப்ளவுஸை வச்சு மெஷர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி அடுத்து நான் கை ரெடி பண்ணுறேன். கை ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு பிசுறு இருக்குது. அதனால் ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் மடித்து அடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா எம்மிங் பண்ணுறதுக்கு ஒரு 1 இன்ச்சுக்கு மடித்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் நடுவில். இதே மாதிரி தான் நான் அளவு ப்ளவுஸை வச்சு இந்த கையையுமே நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு கட் பண்ணி எடுக்க போகிறோம். நீங்களுமே என் கூட சேர்ந்து தைங்க. நான் சொல்ல தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்குமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறதையுமே சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் தைச்சிட்டு, ஏன்னா நான் இந்த கை ரெடி பண்ணி பட்டி ரெடி பண்ணதுக்கு எனக்கு 4 நிமிஷம் ஆச்சு. நான் மணியை பார்த்துக்கிட்டே தான் தைக்கிறேன். ஆனாலுமே எனக்கு கரெக்டான டயத்தில் தான் அதை எப்பவும் போல் தைக்கிறேன். நான் எப்போவுமே இந்த டைமில் இது முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி ப்ளவுஸை எடுப்பேன். இப்போ இது கிராஸ் பீஸை நம்ம இது எம்மிங் கேட்கல, அவங்க பைப்பிங் தான் கேட்டிருக்காங்க. அதுக்காக கிராஸ் பீஸை ஜாயின் பண்ணி எடுக்கிறேன். எனக்கு கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுறது, பட்டி ரெடி பண்ணுறது, கையை ரெடி பண்ணுறது, இந்த 3க்குமே எனக்கு 5 நிமிஷம் தான் ஆச்சு. நீங்களுமே இந்த மாதிரி உங்கள் கையில் பவர் மிஷின் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடாக ஸ்பீடு வச்சுட்டு அதுக்கப்புறமா தைங்க. இதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணுறேன். எந்த இடத்துலையுமே நான் ஒரு இதை தைச்ச உடனே நான் விடலை. எல்லாத்தையுமே ப்ராப்பராக கட் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுட்டு தான் நான் அடுத்த தையல் போகிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்களுமே இதே மாதிரி தைங்க. அதுக்கப்புறமா நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓப்பன் பண்ணிவிட்டு நான் 2 நடுவில் இருக்கிற ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஷோல்டரை தைக்கிறேன். ஷோல்டரை தைக்கும்போது நான் 2 தையல் போட்டு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் சைடும் நான் ஷோல்டர் தைக்கிறேன். நிறைய பேருக்கு என்ன டவுட் அப்படின்னா சென்டர் டாட் பிடிக்கும்போது எனக்கு சென்டராக வரமாட்டேங்குக்கா அப்படிங்கிற மாதிரி டவுட் இருக்குது. அப்படி இருக்கிறவங்க அந்த ஷோல்டர் எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்கோ அதில் பாதி எடுத்து அதில் மடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு சென்டர் கரெக்டாக கிடைக்கும். நான் மடிச்சிருக்க மாதிரி நீங்களும் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அளவு ப்ளவுஸில் என்ன மெஷர்மெண்ட்டில் இருக்கோ அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி வச்சு நீங்கள் மார்க் பண்ணுங்கள். அந்த 1/4 இன்ச் எதுக்கு அப்படின்னா ஊக்கு வைக்கிறதுக்கும் கொக்கி வைக்கிறதுக்கும் நமக்கு இடம் வேணும். அந்த இதை மைனஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்க கிளாத்தில் மார்க் பண்ணிவிட்டு சென்டர் டாட் பிடிங்க. அதுக்கப்புறமா நம்ம சைடில் தையல் போடுவோம்ல ஃப்ரண்ட்டில், அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த சென்டர் டாட்டை வச்சு கனெக்ட் பண்ணி ஆம்கோல் சைடில் நம்ம ஒரு தையல் போடுவோம். அந்த தையலுமே போட்டு எடுத்துருங்க. இப்போ ஒரு சைடு முடிஞ்சிட்டு இதே மாதிரி தான் இன்னொரு சைடு நம்ம தைக்க போகிறோம். எப்போ தைச்சாலுமே ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி தைங்க. ஏன்னா நம்ம தப்பு கிடையாது, அவசரமாக தைக்கிறவங்களுக்காக நம்ம தப்பாக தைக்கக்கூடாது. அதனால் அதை கவனமாக இருங்க. நானுமே அந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இப்போ நமக்கு என்னெல்லாம் ரெடியாக இருக்குது அப்படின்னா பட்டி ரெடியாக இருக்குது, கை ரெடியாக இருக்குது, கிராஸ் பீஸும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் ஆட்டும் போட்டு முடிக்க போகிறோம். இதெல்லாம் பண்ணி முடிக்க 8 நிமிஷம் தான் ஆகும். இந்த டைமிங் படி நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா உங்களால் தாராளமாக 20 நிமிஷத்தில் தைக்க முடியும். அது நம்ம கையில் தான் இருக்குது. தைக்க உட்காரும் போதே சோம்பேறித்தனம் எதுவும் இல்லாமல் இன்றைக்கி நான் இந்த ப்ளவுஸை அரை மணி நேரத்தில் முடிக்கணும், நீங்கள் 1 ஹவரில் தைக்கிறவங்களா இருந்தால் அரை மணி நேரத்துலேயாவது முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி தைங்க. இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்க பட்டியை எடுத்து நான் தையல் போடுறேன். நீங்களும் இதே மாதிரி தையல் போடுங்க. எப்போவுமே அடுத்தடுத்து தையல் போடுறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வேலை நடக்கும். இதே மாதிரி இன்னொரு பட்டியும் நான் போடுறேன்.
அதே மாதிரி நீங்கள் தைக்கிறதுல வந்து ப்ராப்பராக இதுக்கு அடுத்து இது இதுக்கு அடுத்து இது அப்படிங்கிற மாதிரி தைச்சி பழகுங்க. அப்போனா மட்டும்தான் உங்களால் வந்து ஸ்பீடாக தைக்க முடியும். ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு மாதிரி ஸ்டிச் பண்ணக்கூடாது. அதனால் இப்போ வந்து நான் கொக்கி பட்டியும் வி பட்டியும் தைக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். நான் எப்படி வந்து அடுத்தடுத்து தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கையை ரெடி பண்ணிக்கோங்க, பட்டி ரெடி பண்ணிக்கோங்க, கிராஸ் பீஸ் ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் சைடு வந்து போங்க. அப்புறம் ஷோல்டர் ரெடி பண்ணிவிட்டு டாட் பிடிச்சிட்டு நேராக நம்ம பட்டி வைக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் பேக் சைடு வந்து நம்ம வந்து தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்படி வந்து ப்ராப்பராக டெய்லி தைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஃபாஸ்ட் வந்து கையில் வரும். இன்னொன்று என்ன அப்படின்னா, நிறைய பேர் யோசிக்கிறது என்ன அப்படின்னா, நல்லா செக் பண்ணி பாருங்கள். ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ப்ளவுஸை கொடுத்துட்டு எனக்கு 1 ஹவரில் வேணும்னு கேட்டாங்கன்னா உங்களால் தைச்சி கொடுக்க முடியும். ஏன் அப்படின்னா, அதை கொடுக்கணுங்கிற இதில் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக தைக்க ஆரம்பிப்போம். இதே இது ஈவினிங் கேட்டாங்க அப்படின்னா நம்ம ரொம்ப நேரம் அந்த ப்ளவுஸை வச்சிட்ருப்போம். அதுதான் நம்ம வந்து பண்ணுற தப்பு. நம்ம என்றைக்குமே வந்து நம்ம கையில் இருக்க ப்ளவுஸில் வந்து இன்றைக்கி 4 ப்ளவுஸ்னால் 4 ப்ளவுஸ் நான் கண்டிப்பாக முடிக்கணும், இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களை வந்து செட் பண்ணிக்கிட்டீங்க மட்டும்னா தான் கண்டிப்பாக உங்களால் தைக்க முடியும். நிறைய பேருக்கு இப்படி ஃபாஸ்ட்டாக தைக்கிறதுனால எதுவும் தப்பு வருமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்காதீங்க. நான் எல்லா இடத்துலையும் தைக்கும்போதும் அளவு ப்ளவுஸை வச்சு மெஷர் பண்ணி பார்த்துட்டு தான் தைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எந்த இடத்துலையுமே ஃபாஸ்ட்டாக தைக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக அளவு ப்ளவுஸை மெஷர் பண்ணாமல் இல்லை. அதே மாதிரி நான் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை போட்டு பார்த்துட்டு தான் நான் வந்து தைக்கிறேன். இப்போ வந்து நான் ஃப்ரண்ட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து பேக் சைடுக்கு நம்ம அதாவது மடித்து அடிக்கிறதுக்கு தையலுக்கு விட்டுருப்போம். அந்த இடத்த வந்து மார்க் பண்ணிவிட்டு நான் மடித்து அடிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இதே மாதிரி தான் நீங்களும் தையல் போடணும். இந்த ப்ளவுஸை இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் தைக்கிறீங்க, தைச்சி முடிச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுங்கிறதையும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட் பண்ணாமல் போட்டிருப்பேன். ஏன் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 25 நிமிஷத்துக்கு மேலே போகுது, 20 நிமிஷமாக தான் ஆகுது இந்த ப்ளவுஸ் முடிக்கிறதுக்கு. அதனால தான் நான் கொஞ்சம் வந்து ஒரு தான் ஸ்பீடாக போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் பேக் சைடு வந்து நமக்கு வந்து டாட் பிடிக்கிறதுக்கு அளவெடுத்து நான் மார்க் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட் சைடு வந்து நான் வந்து கொக்கி பக்கம் வந்து நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இது வந்து ரஃபாக மார்க் பண்ணுறது தான். நம்ம ஆம்கோல் சைடில் வந்து தச்சு முடிச்சுட்டு நான் செக் பண்ணிவிட்டு தான் மார்க் பண்ணுவேன். எல்லா ப்ளவுஸ்லையுமே எனக்கு சைடில் எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்துச்சுன்னா நான் வெட்டி விட்றேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இது தப்பு கிடையாது. நீங்கள் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அன்ஈவனாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த ஷோல்டர்லேயும் தையல் வந்து பிரியும். அதனால் அதை வந்து தையல் போட்டுட்டு கை வந்து இப்போ ரெடியாக இருக்கிறதுனால கையை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இதே ஸ்பீடில் தான் எப்போவுமே தைக்கிறேன். அதனால தான் என்னால் 20-25 நிமிஷத்துக்குள்ளே ஒரு ப்ளவுஸை வந்து தைக்க முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. நம்ம ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே இருந்து இது மணிக்குள்ளே நான் முடிக்கணும் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் முடியாதுன்னு நீங்கள் யோசிக்காதீங்க. என்ன பிகினராக இருந்தால் கூட நீங்கள் வந்து இது வரைக்கும் நான் 1 ஹவராக தைச்சிட்ருக்கேங்க்கா அப்படின்னா கூட இனிமேல் வந்து 40 நிமிஷத்துக்குள்ளே தைக்கிற மாதிரி இந்த மெத்தடை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் வீட்டிலேருந்து தைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை கடை வச்சுருக்கிறதா இருந்தாலும் சரி, கொஞ்சம் வந்து ரொம்ப நேரம் மிஷினில் உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்காமல் சீக்கிரமாக முடிச்சுட்டு எந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிங்க. நம்ம 4 ப்ளவுஸ் இருக்குது, 2 மணி நேரத்தில் முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அன்றைக்கி வேலையே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயாக தான் இருப்போம். எப்போவுமே வந்து நம்ம வேலையை முடிச்சுட்டு தான் நம்ம மொபைல் பார்க்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபோன்லாம் பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் வந்து ஒரு மத்தியானம் ஒரு 2 மணிக்கு மேலே மிஷின் எடுத்து உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. எப்போவுமே வந்து காலையில் உட்காந்து நீங்கள் தைக்கும்போது தான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டு கிடைக்கும். இந்த ப்ளவுஸை நான் இன்றைக்கி முடிக்கணும்னு நினச்சிருக்கேன், இந்த ப்ளவுஸை வந்து அப்போ தான் நம்ம மைண்டுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம அந்த டைம் தைக்கும்போது நமக்கு எந்த தப்புமே வராது. அதே மாதிரி கொஞ்சம் சீக்கிரமாகவும் தைப்போம். நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ஆக நம்ம ஃபோன் பார்த்துட்டு மெதுவாக உட்காந்துட்டு 2 மணிக்கு மேலே உட்காந்து தைச்சோன்னா அப்படின்னா பொறுமையாக உட்காந்து தைப்போம். அப்போ வந்து நமக்கு ஃபாஸ்ட் வராது. அதனால் காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டு வேலை முடிச்சுட்டு தைக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு சைடு வந்து கை ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது கொக்கி சைடு வந்து நான் வந்து கை ஜாயின் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். இந்த சைடுமே எனக்கு அன்ஈவனாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். அதையுமே நான் கரெக்டாக வந்து எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுக்கிறேன். இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்து கட் பண்ணுறதுனால நமக்கு ஒரு தப்புமே கிடையாது. அதனால் நீங்கள் பயப்படலாம் வேண்டாம். இது கட் பண்ணி எடுக்கிறதுனால நமக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்குமே தவிர எந்த விதமான தப்பும் வராது. அதனால் நீங்கள் தைரியமாக தைங்க. இன்னொரு கைக்குமே வந்து நான் 2 தையல் போட்டு தான் எடுக்க போகிறேன். எந்த இடத்துலையுமே வந்து நான் ஃபாஸ்ட்டாக தைக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக எதையுமே மாற்றலை. எப்பவும் நார்மலாக தைக்கும்போது நான் என்னெல்லாம் பண்ணணும் எல்லாமே அதே மாதிரி தான் பண்ணுறேன். நீங்களுமே இதே மாதிரி தைங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து தைக்கிறீங்க அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட் இருக்கும் ப்ளவுஸ் தைக்கிறதுலையும் சரி, இல்லை வந்து வேறு ஏதாவது விஷயத்தில் வந்து டவுட் இருக்குது அப்படின்னா ப்ளவுஸில் நீங்கள் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ப்ளவுஸ் தைக்க உட்காரும் போதே வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்க எனக்கு இவ்வளோ நேரம் தான்
தான் ஆகுது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் முடிச்சிடுவீங்க. நம்ம வந்து நான் ஈவினிங் தானே கேட்டிருக்காங்க, மெதுவாக நேரம் இருக்குது, மெதுவாக தைப்போம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சோன்னா நமக்கு லேட் ஆகும். ரொம்ப நேரம் மிஷினில் உட்கார்ற மாதிரி இருக்கும். அதனால் டெய்லர்னாலே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் மிஷினில் உட்காரணும் அப்படிங்கிற இதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் 5 ப்ளவுஸ் இன்றைக்கி தைக்கணும்னு நினைக்கிறேன்னா நான் 2.5 மணி நேரத்தில் 3 மணி நேரத்தில் முடிச்சுட்டு மீதி நேரம் ஃபுல்லாக நான் வீட்டில் இருக்க வேலையை பார்ப்பேன், ஃப்ரீயாக இருப்பேன், ஃபோன் பார்ப்பேன், டிவி பார்ப்பேன், எல்லாமே பண்ணுவேன். அதனால் உங்கள் வேலையை சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுங்கள். சீக்கிரமாக முடித்தாலும் எந்த தப்பும் இல்லாமல் முடிக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. நம்ம தைக்கிறது நீட்டாக இருக்கணும், நம்ம கஸ்டமருக்கு வாங்குகிற காசுக்கு நம்ம கரெக்டாக வந்து வேலை பார்க்கணும், அவ்வளோதானே தவிர இதில் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உட்காந்தா தான் நம்ம டெய்லர் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அதனால் நீங்கள் வந்து சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு என்ன உண்டோ அதை பாருங்கள். 3 தையலுமே போட்டு எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நெக் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் செக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதாவது நெக் வந்து கீழே கொஞ்சம் இறக்க வேண்டியது இருக்குது, அதனால் பேக் சைடு இறக்குறேன். ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் வந்து கட் பண்ண வேண்டியது இருக்குது, அதெல்லாம் இறக்குறேன். எந்த இடத்துலையுமே நான் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு மெஷர் பண்ணாமல் இல்லை. மெஷர் பண்ணி பார்த்துட்டு எனக்கு தப்பு இருந்துச்சு அப்படின்னா கரெக்ட் பண்ணிட்டு தான் நான் தைக்கிறேன். இவ்வளோ பண்ணிவிட்டு என்னால் 20 நிமிஷத்தில் தைக்க முடியும் அப்படின்னா உங்களாலையும் கண்டிப்பாக தைக்க முடியும். இதில் வந்து நிறைய பேர் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் தான் நீங்கள் கட் பண்ணவே செய்வீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இன்னும் சீக்கிரமாகவே முடிக்க முடியும். நான் 1/4 மணி நேரத்தில் ப்ளவுஸை முடிக்கிறவங்கலாம் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ப்ளவுஸ் முடிச்சுட்டு இனிமேல் இதில் என்ன வேலை இருக்குது அப்படின்னா கிராஸ் பீஸை வந்து அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறமா பேக் டாட் வந்து பிடிக்கணும், அதுக்கப்புறம் வி வைக்கணும். இது மட்டும்தான் வேலை. இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து எனக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். இதெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு ப்ளவுஸே முடிஞ்சுது. இந்த மாதிரி தான் நான் ரெகுலராக தைக்கிறேன். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், நீங்கள் மட்டும் எப்படி 1/2 மணி நேரத்தில் தைக்கிறீங்க, 20 நிமிஷத்தில் தைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இதே மெத்தடில் தைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது முன்னாடி நீங்கள் தைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வந்து மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் எல்லாருமே வந்து ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் தைச்சவங்கலாம் இருக்க தான் செய்கிறாங்க. இப்போ வந்து பெரிய டெய்லராக இருப்பாங்க, அவங்களாம் 1/4 மணி நேரத்தில் ப்ளவுஸ் வந்து தைச்சி முடிச்சுட்டு போயிடுவாங்க. 10 நிமிஷத்தில் தான் கட் பண்ணுவாங்க. நானுமே அப்படி தான், 10 நிமிஷம் தான் எனக்கு மேக்ஸிமம் வந்து 7 நிமிஷத்தில் நான் கட் பண்ணி முடிச்சிருவேன். ஒரு 1/4 மணி நேரம் இல்லை 20 நிமிஷம் வீடியோ எடுத்தேன் அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம், 20 to 25 அப்படி அந்த மாதிரி இருக்கும். மற்றபடிக்கு நமக்கு வந்து கடகடன்னு வேலை நடக்கும். நீங்கள் வந்து வீட்டில் இருந்து தைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தைக்கிறதுக்கு பழங்க. ரொம்ப நேரம் மிஷினில் உட்காந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உட்காந்து தான் தைக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதனால் உங்கள் உடம்பையும் பார்த்துக்கோங்க. நான் பெடலில் மிஷின் பண்ணும்போதே நான் 1/2 மணி நேரத்தில் ப்ளவுஸ் முடிச்சிருவேன். இப்போ வந்து அதுலேருந்து ஒரு 10 நிமிஷம் முன்னாடி முடிக்கிறேனே தவிர எனக்கு பெடலில் தைக்கும்போது நான் வந்து ரொம்ப லேட்டாக தைக்கவும் இல்லை, பவர் மிஷின் வந்தோன்னா நான் சீக்கிரமாக தைக்கவும் இல்லை. என்னோடய ஸ்பீடு எல்லாமே ஒரே மாதிரி தான். நான் தைக்கிற மெத்தடை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன். இதுக்கடுத்து இது அப்படின்னு. நிறைய பேர் வந்து எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் எல்லாமே தைச்சிட்டு அதுக்கப்புறம் பட்டி, அதுக்கப்புறம் கை அப்படிங்கிற மாதிரி தைப்பீங்க. இந்த மாதிரி நான் தைச்ச மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் சீக்கிரமாக முடிகிற மாதிரி இருக்கும். ஏன்னா சின்ன பொருள்லாம் வந்து கீழே விழுந்துடக்கூடாது. இப்போ கிராஸ் பீஸ்லாம் எங்கேயாவது மிஸ் ஆகிடக்கூடாதுக்காக தான் நான் சின்ன பீஸ்லாம் முதலே தைக்கிறது. அதை தைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாம் ரெடியாக இருக்கும், நம்ம எல்லாமே அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் பிகினராக இருந்தாலுமே இந்த மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களாலையுமே வந்து தைக்க முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. நம்ம நினச்சோம் அப்படின்னா எதை வேணாலும் சாதிக்க முடியும். ஒவ்வொரு நாளும் தைக்கிறதுக்கு முன்னாடி வந்து நான் நேற்று வந்து இத்தனை மணி நேரத்தில் தைச்சேன், இன்றைக்கி ஒரு 5 நிமிஷமாவது முன்னாடி தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணணும். ஒரு மினிமம் வந்து 20 நிமிஷம் 25 நிமிஷத்தில் நீங்கள் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக தான் தைக்கிறீங்க. அதுலேருந்து கொஞ்சம் முன்னாடி தைக்க முடியுமான்னு கூட ட்ரை பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் மேக்ஸிமம் 20-25 நிமிஷத்தில் நீங்கள் ஒரு ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி உங்களை வந்து ட்ரெயின் பண்ணிக்கோங்க. இது வந்து இப்படி வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக தைச்சி பழகும்போது என்னாகும் அப்படின்னா ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் வந்து நமக்கு தைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரே நாளில் 10 ப்ளவுஸ் 12 ப்ளவுஸ்லாம் தைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடில் தைச்சி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த ப்ளவுஸ் எல்லாம் தைச்சி முடிச்சுட்டு மணியுமே நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து ஸ்டார்டிங் பண்ண டைமும் சரி எண்டிங் பண்ண டைமும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக மணி வந்து 6:30 பார்த்தீங்கன்னா தெரியும் முடிச்சாச்சு.